கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த மாநாடானது என்னை பொறுத்தளவில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு புரட்டி போட்ட ஒரு அனுபவமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையாகவே கடந்த 3 நாட்கள் இங்கு இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை உண்மையாகவே விவரிக்க முடியாது. நாம் அநேக வேளைகளிலே போதிக்கிறவர்களாகவே இருந்தோம். ஆனால் இங்கு வந்து ஒரு மாணவனைப் போல கற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற போதனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த மாநாடு வந்து எல்லோரையும் மாற்றிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையாகவே பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் பல வருடங்களாக எனக்கு நன்கு தெரியும். ஒரு நண்பனைப் போல, ஒரு சகோதரனைப் போல, ஒரு தகப்பனைப் போல அநேக காரியங்களை நாங்கள் இருவரும் சம்பாதித்தது உண்டு, ஷேர் பண்ணி இருக்கிறோம். உண்மையாகவே இந்த கூடுகையிலே இப்படி ஒரு மாற்றம் உண்டாகும் என்று நான் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் கடந்த மாதம் நான் சென்னையிலே அவரை பார்க்கும் பொழுது அவருடைய ஹோட்டலில் அவர் இருக்கும்போது அவரை நான் ரிசப்ஷனில் இருந்தேன். அவர் வந்துட்டுருக்கிறாரு. எனக்கு அவர் அடையாளமே எனக்கு தெரியலை. ஏன்னா அதற்கு முன்பாக பார்த்த பாஸ்டர் ஆண்டனா இது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளவு பலவீனம், ரொம்ப மெலிந்து பார்க்கறதுக்கே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக தன் எடுத்த காரியத்திலே அதில் நிச்சயத்திலே அதில் முழு மனதோடு முழு பலத்தோடு கூட அவர் ஈடுபட்ட காரியங்களை நினைக்கும் பொழுது கொஞ்ச நேரம் நான் மெய் சிலுத்து போனேன். உண்மையாகவே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உண்மையாகவே தேவதாசன் இருந்தால் ஒரு தேவதாசன், ஒரு முன்மாதிரியான ஒரு தேவனுடைய தாசன் என்று தான் சொல்ல வேண்டும் அநேகருக்கு. அதே போல் இந்த மாநாட்டிலே அநேகர் நிறைய மாற்றப்பட்டிருக்கலாம், நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவிலே எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை கடந்த நாட்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு ஒரு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர், நம்மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் இதை விசா கிடைப்பதற்கும் வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கும் இங்கு உள்ள வார்த்தைகளை கேட்பதற்கும் இங்குள்ள கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் விட டிசிப்ளின், பெர்ஃபெக்ஷன், இதை நான் அதிகமாக இங்கே பார்க்க முடிந்தது. உண்மையாகவே அது இருதயத்திலே பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. உண்மையாகவே பாஸ்டருடைய இளையகுமாரன் கொடுத்த அந்த செய்தியானது அநேகருடைய உள்ளங்களை உடைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு தகப்பன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் பாஸ்டர் தான். அதே போல் ஒரு மகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய இளையகுமாரன் தான். உண்மையாகவே ஒரு தகப்பன் மகனுடைய அந்த உறவு, எனக்கும் 2 பையங்க இருக்கிறாங்க. எனக்கு அதை நினைக்கும் பொழுது இதுதான் வாழ்ந்தால் இதுதான் கிறிஸ்துவுக்காக. ஏனென்றால் அந்த மகனை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுத்த பிரயாசங்கள், கண்ணீர்கள், ஜபங்கள், எவ்வளவு தியாகங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சாட்சியின் மூலம் நன்கு தெரிகிறது நமக்கு. உண்மையாகவே அந்த மகன் தகப்பனுடைய உறவு சரியாக இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே எல்லாமே சரியாகும், சபையும் சரியாகும், எல்லா விதத்திலும் எல்லாமே சரியாக நேர்த்தியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. உண்மையிலே இந்த மாநாடு எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் என் வாழ்க்கையிலே கொடுத்தது. நான் அநேக பாடல்களை எழுதி நான் பாடியிருக்கிறேன். ஆனாலும் அந்த பாடல்களிலே இனி என்னுடைய ஒரு பரிமாணம் வேறு ஒரு விதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த கிடைத்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காக முதலாவது தேவாதி தேவனை நான் நன்றி உள்ளவனாய் கோடான கோடி சோத்திரங்களை ஏறிருக்கிறேன். அதன் பிறகு அன்பு சகோதரர், என்னுடைய மிகுந்த நெருங்கிய நண்பர் பாஸ்டர் ஆண்டன் அவர்களை ஒரு நாளும் மறக்க முடியாது. நான் பிரச்சனைகளிலே இருக்கும்போது என்னை மார்போடு அணைத்து எனக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி என்னை திடப்படுத்தி பலப்படுத்தி ஒரு சகோதரனை போல் அணைத்து கொண்டு அந்த அன்பை நினைக்கும் பொழுது என்னால் அதை விவரிக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற யாவருக்கும் இது ஒரு பெரிய பிரயோஜனமாக போகிற இனி அவருடைய ஊழியத்திலே நிச்சயமாக ஒரு மாற்றம் எல்லா ஊழியர்கள் மத்தியிலும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. அவர் ஒருவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமேன்.